எல்லாம் இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து துபாயில் வந்து ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வாழும் தமிழ் மக்கள் இங்கே வந்து தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கௌரவிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பட்டிமன்றமும் இருக்கும், லியோன் இது. அதுவும் எப்படி இருக்குது எல்லாமே நான் காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 7 minutes தான் இருக்குது அந்த ஆடிட்டோரியம் போகிறதுக்கு. ஸோ எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் துபாய் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம தமிழ் சங்கம் வந்து இந்த மாதிரி இது இருக்கிற இடத்துல போய் அட்டென்ட் பண்ணுறது. ஸோ உள்ளே என்னென்னலாம் இருக்குது, அப்புறம் அந்த பட்டிமன்றம் எப்படி இருக்குது, மிஸ்டர் லியோனி அவருடைய இதுவும் எப்படி இருக்குது, அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ துபாயில் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம்.
என்னோட அருமை முதல்வர் சிவா பதில் கிட்டத்தட்ட என்னோட பையன் கூட அவங்களோட என்னை போன்ற பேச்சாளர்களை உருவாக்கியவர் நான் இன்று இலக்கியங்கள் படிக்கவில்லை, இலக்கணவாதிகளின் வார்த்தைகளை கேட்டு நான் ஒரு பேச்சாளராக வலிமையான பேச்சுவார்த்தை இந்த பெருமக்களை வரவேற்கும் வாய்ப்புகளை நான் பெரும் மகிழ்ச்சியோடு பலவாக ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்புகளை மங்காத தமிழென்று சங்கே உடனே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றால் கண்டு பொங்கு தமிழருக்கு இன்மை விளைந்தார் சங்காரம் என்று சங்கே உடனே சங்கே உடனே சங்கே உடனே சங்கே வரலாற்று சிறப்புமிக்க இந்த அபிஷேகத்தில் முத்தமிழ் சங்கம் மற்றும் ஐகான் மீடியாஸ் இணைந்து வழங்கும் ஒரு மாபெரும் இன்னிசை சிந்தனை நகைச்சுவை பட்டிமன்றம் 4:30 மணிக்கு தொடங்கணும்னு போடுறாங்க. திரும்ப வெளியே போக இன்னும் மாதாந்த போட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த காட்சியை நான் பார்த்துட்டே இருந்தேன். திரும்ப மேனேஜ் நான் வந்து இருப்பாரு. அதுக்கப்புறமா நீங்க உட்கார வச்சு பேச வைப்பாங்கன்னா நான் கீழே போங்க சார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 20 மணிக்கு மேனேஜ் போட மாட்டாங்க போடாது, எப்பதான் தொடங்க போகுதோ அப்படின்ட்டு நீங்கள்லாம் 4:30 மணிக்கு போட்டு 7 காலங்கள் மேலே எழுதியிருக்காங்க. நான் இப்போ என்ன நினைச்சேன்னா 7 காலங்காவது ஏற்றிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்த வணிக நிறுவனங்கள் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ஐகான் மீடியா என்ற அருமையான ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தம்பி ஜனனி பாபு அது எவ்வளவு இழந்து போய் வெளியாக இருக்கிறாங்க. நாடகம் 3லும் வல்லமை உள்ள ஒரு தலைவருடைய ஃபாலோவர்ஸ் நாங்கள் தான். அதனால முத்தமிழ் சங்கம் கேட்டதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ராமச்சந்திரன், டாக்டர் ஷா, அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை பெருந்திரளாக வருகிறது எங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அம்மாங்கிற வார்த்தை எப்போ பயன்படுத்துவான்? நல்ல வேதனை கொடுப்போம்தான் பயன்படுத்துவோம். ஒரு வலி வரும், ஆபரேஷன் பண்ணி ஒரு வலியில கட்டிட்டுருக்கான், அம்மா அம்மா கட்டுவான வழிய. எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் மனைவி வேற சொல்லி வரையா எவனாலும் அழுதுருக்கான். லட்சுமி லட்சுமி என்னடா லட்சுமி அப்பா. அதனாலதான் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம்,
வாழ்வியல் தத்துவத்தை சொன்ன கவிஞர் வாலியுடைய பாடல் எப்படிப்பட்ட பாடல் அது? அது மாதிரி அன்பு என்பதற்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி எதுங்கிறத நான் திரும்பி சொல்றேன். ஒரு அம்மா மிகப்பெரிய முருக பக்தை. அந்த அம்மா பேரு கார்த்திகாயினி. தனக்கு ஒரு புள்ள பிறந்தா முருகன் பேர் வைக்கிறவன் கார்த்திகை. ஆசையா மாசமா இருந்துச்சு அந்த அம்மா. அந்த நேரத்தில் சென்னையில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அந்த நிறைமாத கட்டில் ஒரு இடத்துல சாகம் பழைக்க ஒரு வீட்டில் தண்ணீரை மூழ்க போற நேரத்தில் அந்த இடத்துல நீச்சை தலையில தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல காப்பாற்றி அந்த கர்ப்பிணிக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆம்பளை பிறந்திருக்கு. தானுக்கு குழந்தை பிறந்தா முருகன் பேரை வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த அம்மா நம்முடைய கணவனை கூப்பிட்டு சொல்றா, என்னை காப்பாற்ற அந்த பையனை நான் பார்க்கணும். அந்த பையனை எங்கேயாவது கூப்பிட்டு வராங்க. அந்த பையன் பேர் முகமது யூனுஸ். காப்பாற்றுற பையனை பார்த்து கையை பிடிச்சிட்டு, நான் எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு கதிரேட்டு கார்த்திகேயன்னு பேர் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனால் உயிரை பணைய வச்சு காப்பாற்றின நீ என் பிள்ளைக்கு நான் முகமது யூனுஸ்ன்னு தான் பேர் காப்பாற்றிய அந்த இளைஞரின் பெயரை மதத்திற்கு அப்பாற்பட்டு முகமது யூனுஸ்னு இன்னைக்கு அந்த பையனுக்கு பேர் வச்சு அவன் இன்னைக்கு யூகேஜி படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு முகமது யூனுஸ் என்று பேர் வச்சிருக்காங்கன்னா அன்பு என்பதற்கு ஜாதி, மதம், இனம், திரைப்படத்தில் வந்த காவல் பாடல்களை விட தத்துவ பாடல்கள் தான் உண்மையான அன்பை நமக்கு தந்தது. இதோ என்ற தெய்வம் முன்னாலே பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, ஒரு நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்விலே உலகிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறான் என்று சொன்ன தத்துவ பாடல்கள் தான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டும். இன்றும் சிறந்து விளங்குவது காவல் பாடல்கள் மகிழ்ச்சிக்கானது, தத்துவ பாடல்கள் வாழ்க்கைக்கானது என்று சொல்லி நான் நெறிந்தவரை வாழும்போது நமக்கு கையை பிடித்து வழிகாட்டு தத்துவ பாடல்கள் என்று தீர்ப்பு சொல்லி எங்களுடைய இயக்கங்களில் அனைவருக்கு ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்க தமிழ், வாழ்க நிரந்தரம், வாழியது என்று நம் தமிழ் உணர்வை தொடர்ந்து கட்டிக்காவோம் என்று சொல்லி உங்கள் ரசனைக்கு தலை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்தோம் அந்த முத்தமிழ் மன்றம் போயிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்தது. எனக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெம்பர்ஷிப் அவங்க கௌரவிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி யூஏலாம் வந்தால் இந்த மாதிரி சில சங்கம்லாம் இருக்கும். தமிழ் சங்கம், தெலுங்கு சங்கம், மலையாள சங்கம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சங்கத்தை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ்டர் லியோனி வந்திருந்தாரு. பட்டிமன்றம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கலாச்சாரங்கள் தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள்